ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். பெரிய பொண்ணு ஸ்கூல் போயிட்டாங்க. ஸோ இன்றைய நாளில் பாதி நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிட்டு பாருங்கள். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட்டி பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ டைம் வந்து 8:30 ஆகுது. பாப்பா போயிட்டா, பெரிய பாப்பா. ஸோ மாவு நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை கிரைண்டரில் போட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். இந்த கிரைண்டரில் போட்டாச்சு. போட்டுட்டு அடுத்தது இந்த பாத்திரம்லாம் கொஞ்சம் கிடக்கு, அதை க்ளீன் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஃப்ளாஸ்க்குக்கு தண்ணி போட்டு வச்சுருவேன் என் குட்டி பொண்ணு முழிக்கிறதுக்குள்ளே. ஏன்னா எந்திரிச்சோடனே நான் ஃபர்ஸ்ட்டு சுடு தண்ணி தான் கொடுப்பேன். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட்டே போட்டு வச்சுட்டேன். ஜீரக தண்ணி தான் போட்டு வச்சுருந்தேன். எப்போயுமே நான் அந்த வாட்டர் மட்டும்தான் கொடுப்பேன். இந்த வேலையும் கம்ப்ளீட் ஆச்சு. நைட்டே உலர் திராட்சை வந்து ஊற வச்சிருந்த தண்ணியில், கருப்பு திராட்சை. குட்டி பொண்ணுக்கு வந்து அதை சங்கில் கொடுக்கலாமின்னு அதைத்தான் இப்போது எடுத்து அதை நல்லா தண்ணியில் பாயில் பண்ணி அதை நல்லா ஃபில்டரில் வடிகட்டி கொடுப்பேன். ஸோ பொண்ணு என்ன பண்ணுறான்னு பார்க்குறதுக்காக போய்கிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி தூங்குறாங்க, நல்லா தூங்குறாங்க. மேடம் இன்றைக்கி ரொம்ப நேரம் தூங்குனாங்க. நான் வேலை முடிக்கிற வரைக்குமே என்னை டிஸ்டர்ப் பண்ணல. அதனால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. தென் மாவு அரைக்கிற வேலையும் முடிஞ்சு இதை அப்படியே கரைச்சி உடனே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். அப்படியே வாங்க என் பொண்ணு முடிச்சிட்டாலான்னு பார்ப்போம். குட் மார்னிங். குட் மார்னிங். கை கொடுங்க. ஓச்சு. வாங்க குட்டிமா, கை கொடுங்க அம்மாக்கு. ஹேண்ட்ஷேக், ஹேண்ட்ஷேக். குட் மார்னிங். என்னடா அலை. ஸோ மேடம் முடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த கிரேப் கொதிக்க வச்ச தண்ணியை தான் கொடுக்கணும். அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன். லைட்டாக சூடு காட்டி ஃபில்ட்ரு பண்ணி அதை சங்கில் வச்சு அது கொடுக்கவே முடியாதுங்க என் பொண்ணுக்கு, மருந்தெல்லாம் துப்புவா. ஸோ அதனால் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஊற்றி விட்டேன். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் அம்மனி குடிச்சிருச்சு. இதுவும் நைட்டே ஊற வச்சுருந்தேன். வால்நட், பாதாம், அப்புறம் முந்திரி எல்லாம் ஊற வச்சுருந்தேன். அதை தான் கழுவிட்டு அதை ஜாரில் போட்டுட்டு ஒரு பனானா இருந்துச்சு, அதையும் அது கூட சேர்ந்து கட் பண்ணி போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். பிளெண்ட் பண்ணி பேரிச்சம்பழம் மட்டும்தான் இல்லை மிஸ்ஸிங். ஸோ சார்ஜா மாதிரி போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு கெஸ்ட்டு வராங்க, அவங்களோட சேர்த்து எங்களுக்கும் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஸோ பாப்பாவுக்கு மார்னிங் என்ன கொடுத்தேன்னா கேரட்டை நல்லா பாயில் பண்ணி வச்சுட்டு அதை சொஜ்ஜியோடு சேர்த்து கொடுத்தேன். ஒரு வயசுக்கு மேலே தான் இந்த சுகர், சால்ட்லாம் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் என் பொண்ணுக்கு அதெல்லாம் கொடுக்கல. இப்போ தானே நான் 4th ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே குழந்தைங்களுக்கு இவ்வளோ தான் சாப்பாடுன்ட்டு அளவு வந்து நினைக்க வேண்டாம். சில நேரத்தில் நல்லா சாப்பிடும், சம்டைம்ஸ் வந்து 2 ஸ்பூன் கூட சாப்பிடும் என் பொண்ணு. சம்டைம்ஸ் 2 ஸ்பூன் தான் சாப்பிடும், அதுக்கு மேலே சாப்பிடாது. ஸோ அதுக்கு மேலே மல்லு கட்டவும் கூடாது. அப்புறம் அதுக்கு சாப்பாட்டு மேலே வந்து வெறுப்பு வந்துடும். என் பாப்பா வந்து நல்லாவே தள்ளி விடுவா. வேணாண்டாக்கா நல்லா தள்ளி விடுவா, இல்லைனா அழுவா. அதை வச்சு நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். அது 2 ஸ்பூனாக இருந்தாலும் சரி நிறுத்திடுவேன், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன். அவ்வளோதாங்க என்னோடய மார்னிங் ரொட்டீன். ஸோ அதுக்கப்புறம் பாப்பாவை குளிக்க வச்சு தூங்க வச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.